வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துக்கும்போது சூப்பரான ஒரு வீடியோவை எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூ ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் 9:16 ரேஷியோ செலக்ட் பண்ணி கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கான எல்லா மெட்டீரியலுமே நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகாமல் டெலிகிராம் குரூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா மெட்டீரியல் வரும், யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன், இந்த மாதிரி ஃப்ரேம் இமேஜ். அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதோடைய டைம் டியூரேஷன் நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அத்தனை செகண்டுக்கு ட்ராக் பண்ணிவிடுங்க. இப்போ எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் எடிட் பண்ண போகிற ஃபோட்டோஸை 1 by 1 செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு கிராப்பிங் ஆப்ஷனில் போய்ட்டு மாஸ்க் எனேபிள் பண்ணிக்கோங்க. அது கீழே ஷேப்பை கிளிக் பண்ணிட்டு சர்க்கிளுக்கு ஷேப்பை செலக்ட் பண்ணிவிட்டு ஷேப்பை விட்டு பேக்கில் வந்துட்டு கரெக்டாக இப்போ உங்களோட ஃபோட்டோ ஃபேஸ் தெரியுற மாதிரி சர்க்கிள் ஷேப்பு கிராப் பண்ணிக்கோங்க. இப்போ கிராப் பண்ண இமேஜை வந்துட்டு பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா அந்த சர்க்கிள் உங்களுக்கு ஷோ ஆகும். அந்த சர்க்கிள் வரைக்கும் கரெக்டாக ஜூம் பண்ணிவிட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணிங்க, பிளெண்டிங் ஆப்ஷன் வரும். அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதில் ஃபிட் ஆகிடும். இப்போ அந்த ஃபோட்டோவுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு ஸ்டேச்சுரேஷன் அப்புறமா கான்ட்ராஸ்ட்டு இதெல்லாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதெல்லாம் கரெக்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ஃபோட்டோவோட டைம் டியூரேஷனும் வீடியோவோட எண்டிங் வரையும் ஃபஸ்ட்டு ட்ராக் பண்ணிக்கோங்க. எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிற ஃபோட்டோஸை 1 by 1 செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒன் ஃபோட்டோ செலக்ட் பண்ணிவிட்டு அதோட சைஸை கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணிவிட்டு கரெக்டாக கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரேம் இருக்கும், அதில் செட் பண்ணி பிளெண்டிங் ஆப்ஷனில் போய், அதாவது பிளெண்டிங் ஆப்ஷனில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு செட் ஆகிடும். இப்போ பக்கம் இருக்க ஃப்ரேம்லேயும் உங்களுக்கு அது டச் ஆகும். அதுக்கு கிராப்பிங் ஆப்ஷனில் போயிட்டு பக்க ஃப்ரேமில் டச் ஆகாத அளவு கரெக்டாக அந்த மாதிரி கிராப் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ஃபோட்டோவோட டைம் டியூரேஷன் அப்புறமா அட்ஜஸ்ட்மெண்ட் அதெல்லாம் கரெக்டாக வந்து செட் பண்ணுங்கள். பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 2 இமேஜஸ் அதே மாதிரி செட் பண்ணுற மாதிரி இருக்கும், கரெக்டாக செட் பண்ணிவிடுங்க. இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக ஃப்ரேமில் எல்லாம் ஃபோட்டோவை செட் பண்ணிவிட்டேன். இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ லிரிக்ஸ் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த சாங் ஆட் பண்ணுறதா இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைனா உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த லிரிக்ஸ் வீடியோ செலக்ட் பண்ணிட்டு பிளெண்டிங் ஆப்ஷனுக்கு போங்க. அதில் டிஃப்ரென்ஸுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா டிஃப்ரென்ஸுன்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பேக்கில் வந்துட்டு அந்த லிரிக்ஸ் வீடியோவை உங்களுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் ஜூம் பண்ணிவிட்டு லிரிக்ஸை வந்து இந்த மாதிரி சென்டரில் இப்போ நான் எப்படி செட் பண்ணியிருக்கேனோ 2 ஃப்ரேமுக்கு சென்டரில் இந்த மாதிரி செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக லிரிக்ஸ் வந்து ஷோ ஆகும். இப்போ எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஹார்ட் எஃபெக்ட் வீடியோவும் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிட்டு அதில் இருக்க வால்யூமை ஃபுல்லாக மைனஸ் பண்ணிவிடுங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. எகைன் பேக்கில் வந்துடுங்க. அப்படியே பிளெண்டிங் ஆப்ஷனில் போய்ட்டு ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த வீடியோவில் அந்த லிரிக்ஸ் அந்த சூப்பராக அந்த ஹார்ட் எஃபெக்டோட வந்து ஷோ ஆகும். இப்போ எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. அந்த சர்க்கிள் ஃப்ரேமுக்கு சைடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்கும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் டெக்ஸ்ட் ஆப்ஷனில் போய்ட்டு ஏதாவது எமோஜிஸ் வந்து ஆட் பண்ணுறதுனால ஆட் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு பட்டர்ஃப்ளை எமோஜோ இல்லை ஹார்ட் எமோஜோ ஏதோ ஒன்று அந்த இடத்துல ஆட் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு பார்க்க கொஞ்சம் லுக்காக இருக்கும். ஸோ தேவைன்றவங்க ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா அப்படியே ப்ளைனாக கூட விட்டுறலாம். இப்போ கரெக்டாக எடிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ப்ளே பண்ணி பாருங்கள். எல்லாம் பர்ஃபெக்டாக இருந்தது அப்படின்னா நீங்கள் வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் ரிவைண்ட் பண்ணி பார்த்து எடிட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனல்ஸ்லாம் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உடனடியாக வரும்.